ஒன்றும் இல்லை, ஒரு 7 மணிக்கு டிபேட்டை பார்த்தீங்கனாலே 5 பேர் உட்காந்துருக்கான்னா எவன் என்ன பேச போகிறான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? யோசிக்க தேவையில்லை. பெரும்பாலான நேரங்களில் நான் மியூட் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். ஏன் என்ன பேசுவான்னு தெரியும் நமக்கு. சும்மா அதை காட்சியை பார்க்கலாம், மியூட் பண்ணிட்டு பார்க்குறதும் ஒரு இன்பம். அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். விட்டும் போக முடியல இவனுங்கள. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது கரெக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் இவனுக்கு இந்த ஒப்பீனியன் தான் இருக்கும்னு உங்களுக்கே முதல்ல தெரியுதுன்னா அது என்ன ஒப்பீனியன்? ஜனங்க உங்க மூஞ்சில காரி துப்புறாங்கன்ற பிரஜை கூட இல்லாம நீ ஷோ நடத்திட்டு இருக்க. மக்கள் ஏதாவது மக்கள்னா என்ன? மிஞ்சி மிஞ்சி பேர காரி துப்புவாங்களா? மியூட் பண்ணிட்டே பார்க்கலாங்க, ஒண்ணுமே தப்பு இல்லைங்க. காது ஃப்ரீயா இருக்கும். என்ன அழகா பேசுறான், நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு, அந்த 5 பேர்ல யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்கன்றதை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, திமுகவுக்கு ஆதரவா 3 பேர் பேசும்போது ஆங்கர் பொதுவா தலையிடவே மாட்டாரு. ஆனா திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா 3 நிமிஷம் அவர் பேசுறாருன்னா 30 தடவை ஆங்கர் தலையிடுவார். அந்த மியூட் பண்ணி பாக்குறதுல அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார். சரி, இவங்க எல்லாம் டிஎம்கே ஆளு. ஒரு 2 பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பேசுவார்ல, ஆடியோவே வேணாம் பிரதர். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் சொல்றதெல்லாம் சத்தியம், யூடியூப்ல போய் பாருங்க. நான் சொல்றது உள்நோக்கம்னா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. 27 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படும் அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இவன் எப்ப ஆகுவான்? சூரியன் மேற்கு பக்கம் உதிச்சு கிழக்கு பக்கம் மறையிறப்போ, கடல் வத்தி போனதும் மலையெல்லாம் இலை மாதிரி காத்துல ஆடும்போது, 2018 எதிர்கட்சியாக இருந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, உள்ளாட்சியினுடைய ஜனநாயகத்தை பத்தி இந்த அரசுக்கு தெரியுமா? பாரு, உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான். இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? போடா. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதன் காரணமாக மத்திய அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை இன்னும் தராம இருக்கு. ஸோ இது எல்லாமே இது குறித்தெல்லாம் அதிமுக அரசு சிந்திக்குமா அப்படிலாம் சொல்லி அப்ப கேள்வி கேட்டார். அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது ஏன் இன்னும் அது குறித்தான அறிவிப்புகள் வெளியாம இருக்கு? நடத்த மாட்டாங்க. முதல் பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இவங்க வந்த பிறகு 21 ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். சில இடங்களில் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சும் திமுக காரன் விட்டு கொடுக்க முடியாம கூட்டணி கட்சிகள் வெளியில போச்சு. நான் வெட்கி தலை குனிகிறேன்னு ஸ்டாலினே சொன்னார். தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. நெய்வேலியில ஒரு லேடி அவங்க ஜெயிச்சு அவங்க பதவி ஏற்றுக்க முடியாம திமுக காரர்கள் போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அந்த பஞ்சாயத்து ஸ்டாலின் வரைக்கும் வந்தது. அப்போ அவர் சொன்னது வெட்கி தலை குனிகிறேன்னு சொன்னார். அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. சொந்த கட்சிக்காரனை, கூட்டணிக்கு எதிராக போறவன. ஆமா மாப்பிள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். அந்த மனசை போய் சேர்ந்துட்டான். மாப்பிள, இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். இந்த அரசுக்கு எதிரான கொதிநிலை மக்கள் மத்தியில கீழே அதிகமா வந்துகிட்டு இருக்கு. உள்ளாட்சியில தோத்தாங்கன்னா அது 26க்கு ஒரு ட்ரெண்ட் மாதிரி செட் ஆயிடும் பயப்படுறாங்க. அந்த மாநில தேர்தல் ஆணையம் தானே அறிவிப்பு. தேர்தல் ஆணையத்துக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சம்சாகிரின்னு வாங்க. அவங்களுக்கு சலாம் போடுறது, குலாம் போடுறது தான், குலாமா இருக்கிறது தான். சலாம் போட்டு குலாமா இருக்கிறது தான் அவங்க வேலை. நடக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப உள்ளாட்சியில் நல்லாட்சி அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ண இயக்கம் தான் திமுக. இது வேற வாயு, இது வேற வாயு.
இல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனது அது. இது ஆளுங்கட்சி தலைவராக பேசாது. உள்ளாட்சித்துறை அமைச்சராகவே வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காருல. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். சிக்கலை வந்து உள்ள எல்லாம் கரெக்டுங்க. எனக்கு தன் கையில் அதிகாரம் இருக்கும்போது அதில் தோத்துட்டா அதால் வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, உள்ளாட்சி தேர்தலில் நடக்கலன்னா மத்திய அரசோட நிதி கிடைக்காது. இதை ஸ்டாலினே 2018 சுட்டி காமிக்கிறார். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? ஐயா, பச்சோந்தி வெக்கப்படும். பச்சோந்தி அவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. நாம கூட ஒரு நாளைக்கு 3 டைம் தான் மாறுறோம். இவனை காலையில மத்தியானம் இரவுன்னு 10 டைம் மாறுறாங்களே. 6 மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் இப்போ அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. 26ல் ஜெயிக்கணுங்க. அது ஒன்று தாங்க இன்னைக்கு வந்து திமுகவோட கண்களை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரே விஷயமா இருக்கு. இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கலாம். கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். அதனால தான் 1.5 வருஷம் இருக்கும்போது இப்பயே தேர்தல் 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 எதற்காக திமுக இவ்வளவு பதட்டம் அடைகிறது? கடைசி ஒரு 5-6 மாசம் இருக்கும்போது தயார். அவ்வளவுதான். கடைசி 4 மாசம் மாப்பிள்ள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுருக்கு. யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். 2026 ஜனவரி பிறந்தாதான் அது பேசணும். கடந்த காலங்கள் அப்படிதான் இருந்திருக்கு. இப்பயே வந்து எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப கவனம் நல்லாட்சியில் இருக்கணும். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். என்ன போங்க டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன். ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அரசை குறை சொல்றதுல இருக்கணும். ரெண்டுமே இல்லை. இவங்களால நல்லாட்சியம் கொடுக்க முடியல திமுகவால, எதிர்கட்சிகளால குறை சொல்லவும் முடியல. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. ஏன்னா திமுகவோட தொங்கு சதைகளாக மாறி போய்விட்டார்கள் இந்த கூட்டணி கட்சிகள். வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5 10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இது ஒன்றும் கூட்டணி அரசு கிடையாது. இந்த கவர்மெண்டோட தவறுகளுக்கு நீ முட்டு கொடுக்குறது. இவ்வளவு தூரம் திமுக முட்டு கொடுக்குறது, நீங்க திமுக சேர்ந்து இல்லாம. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். யார பத்தியும் சொல்லல. எல்லா கட்சியோடையும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? ஆக அனைத்தும் மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். பேசின மாதிரி ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் மாறி மாறி எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாங்க. எடப்பாடிக்கு ஸ்டாலின் இருந்தார். ஸ்டாலினுக்கு யார் இருக்கா? இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? இது ஜனநாயகத்துக்கு பெரும் கேட்டை விளைவிக்கும். 1 2 3 4 கிருவா 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 கிருவா. திமுக கூட்டணியை காப்பாற்றுவதில் வந்து விசிகாக்கும் இடதுசாரிகளுக்கும் இருக்க ஆர்வத்தை விட சில தொலைக்காட்சி நெறியாளர்களுக்கு இருக்க ஆர்வம் வந்து மெய்சில் இருக்க வைப்பது. ஆஹா, ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றால என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு ஜால்ரா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. இவ்வளவு தூரம் எதுக்கு ஜால்ரா போடுற? உண்மையா பொய்யா? ஒன்றும் இல்லைங்க. நேற்று வந்து எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு விவாதம் நடத்துறோம். அரசு ஊழியர்கள் பத்தின பிரச்சனை. அரசு ஊழியர் சங்கத்துல இருந்து எவனும் இல்லைங்க. நீ கூப்பிட்டா வந்திருப்பாங்க. என்னடா புத்தலாட்டாது? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி திமுக கூட்டணியை எப்படியாவது காப்பாற்றணும். சர்வபரி தியாகம் பண்ணியாவது காப்பாற்றணும். வாழ்க்கையோட லட்சியமே அதுதான். ஜென்ம சாபல்யமே அதுதான் சில தொலைக்காட்சி ஆங்கர்ஸுக்கு. திமுக கூட்டணி எப்படியாவது காப்பாற்றிடணும். சரிங்க சார், கேளுங்க கேளுங்க. நம்ம அவங்களும் பத்திரிகையாளர் தானே இருக்காங்க நம்மள மாதிரி. அது உன் வேலையா? அதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுகன்னு சொல்லிட்டு உட்காரு. நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. டேய், உன் பொண்டாட்டியில உன்னை எப்பறா மதிக்கிறான்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.